யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் 18/4/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை வணங்குவதோடு பெற்றோர்கள், வயதிலே மூத்த தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, அண்ணா, அண்ணி போன்றவர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்கள், அவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். என்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை, மந்தவாரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது. இந்த சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்வது, சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பூஜை, பஜனை வழிபாடுகள், இவற்றுக்குத்தான் சிறப்பு. இந்த சனிக்கிழமையிலே சுபகாரியம் செய்யக்கூடாது. இதை தெரிந்தும் தெரியாதது போல் செய்கின்ற சில முட்டாள்களும் இருப்பார்கள். சனிக்கிழமை செய்யக்கூடாதுன்னு தெரியும், இருந்து நமக்கு வேற சனிக்கிழமை செய்தால் லீவு நாள், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நின்று போகக்கூடியதாக இருக்கும் என்பதனால் இந்த சனிக்கிழமையிலே திருமணங்களோ கிரகப்பிரவேசமோ ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகமோ கிரியைகள் ஆரம்பிக்கவோ கூடாதுன்னா இப்படி செய்கிறது. சனிக்கிழமையில் பண்ணவும் கூடாது, ஆரம்பிக்கவும் கூடாது. திருமண பேச்சே சனிக்கிழமை எடுக்கப்படாது என்பார்கள். ஜாதக பொருத்தம் சனிக்கிழமையில் பார்க்கப்படாது, சனிக்கிழமையில் தான் கல்யாணத்தை வைப்பார்கள், சனிக்கிழமையில் தான் கிரகப்பிரவேசம் வைப்பார்கள். எங்கள் வசதிக்காக அது பின்னாடி நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை சங்கடங்களை கொடுக்க போதுமே யாரும் சிந்திக்கிறது இல்லை. இந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். சனிக்கிழமை அது மந்தவாரம், எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள், எள்ளெண்ணெய் தீபங்களை ஏற்றுங்கள், காக்கைக்கு எள்ளிச்சாதம் வைத்து உணவாக கொடுங்கள், ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள், தலைக்கு எண்ணெய் வைத்து முழுகுங்கள். இதைத்தானே தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாலே. ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்ற பொழுது அழகாக சொல்லுவாள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்று வரிசையாக சொல்லி சனி நீராடு, வேறு ஒன்றும் இல்லை. சனிக்கிழமையில் எண்ணெய் வச்சு மூழ்கி உடலிலே இருக்கிறதாகிய உஷ்ணங்களை எல்லாம் போக்குவதற்காக வழிபாடு செய்ய சொன்னது போய் கல்யாணத்தை பண்ணுறது, கிரகப்பிரவேசத்தை பண்ணுறது, நிச்சயதார்த்தத்தை பண்ணுறது, கல்யாண பதிவு திருமணத்தை பண்ணிக்கொள்வது, எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இதை ஒவ்வொருவரும் மனதிலே கொள்ள வேண்டும். இன்றைய தினம் சித்திரை பரணி நட்சத்திரம். இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரம் பைரவருடைய வழிபாடுகளுக்கும் ஒரு சிறப்பு. அவ்வாறு வைரவர் ஆலயங்களில் அபிஷேக பூஜை வழிபாடுகளும் கலந்து சித்திரை பரணியில் வைரவ பெருமானுக்கு பொங்கல் வழிபாடுகளும் செய்து பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். வடை மாலை கட்டி அது எண்ணிக்கையில் 51
அல்லது 108 என்கின்ற எண்ணிக்கையிலே கூட இந்த வடமாலை சார்த்தி பைரவப் பெருமான பொங்கல் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்கின்ற சிறப்பு ஒரு கூடியது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சிறுத்தொண்ட நாயனாருடைய குருபூஜை, அது பல்வேறு பாடசாலைகளிலே ஆலயங்களில் இந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய கதையை படித்து நாயனாருடைய குருபூஜையை வழிபாடும் செய்து கொள்வார்கள். இவ்வாறு சிறப்பான நிகழ்வுகளிலே நாமும் கலந்து இறை வழிபாடுகளிலே ஈடுபட்டு இந்த சித்திரை பரணியிலே பைரவப் பெருமானுடைய ஆலயங்களிலே பொங்கல் வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்வதோடு சில குடும்பங்களில் இந்த சித்திரை பரணியிலே குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வார்கள். மாரியம்மன், காளியம்மன் என்று அந்தந்த பிரார்த்தனைகளோடு சேர்ந்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாகுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, உயிர் தாண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை சீடர்கள் பல இக்கட்டான சந்தர்ப்பங்களிலே அனுபவித்திருக்கின்றார்கள். கடல் என்பது மீனவர்களுக்கும் கடலிலே பயணிக்கின்றவர்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு தாய் போன்று அவர்களுக்கு உணவளிக்கின்றது, பயணிப்பதற்கு பாதை வழி சமைத்து கொடுக்கின்றது. அதே வேளையிலே கடல் என்று சொல்கின்ற பொழுது அது ஒரு பயங்கரமான இடமும் கூட. காற்றும் புயலும் வீசுகின்ற பொழுது கடலிலே மீன் பிடிக்கின்றவர்கள், கடலிலே பயணிக்கின்றவர்களுக்கு அது ஒரு ஆபத்தான சூழலாக அமையலாம். ஒருமுறை இவர்கள், இந்த சீடர்கள் கடலில் பெருங்காற்று வேளையிலே கரையை நோக்கி பயணித்து கொண்டிருந்த பொழுது இயேசு கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் தூரத்திலே அவர்களோடு அவர் கடலின் மேல் நடந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆபத்துக்களும் தீமைகளும் நிறைந்த கடலை தன்னுடைய வல்லமையினாலே அடக்கக்கூடியவர், அதை மேற்கொள்ளக்கூடியவர் கடலின் மேல் நடந்து வந்தார் என்று நான் செய்தி கூறுகின்றது. ஆபத்துக்கள் துன்பங்கள் மத்தியிலே இறைவன் எங்களோடு கூடவே வழிநடக்கின்ற ஒரு அன்பானவர், எங்களுடைய குறைகளையெல்லாம் அறிந்து புரிந்து கொள்ளக்கூடியவர், இறைவன் வல்லவர் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். இந்த இறைவன் எங்களோடு கூடவே பயணிக்கின்றார் என்று நாங்கள் காலையில் இருந்து மாலையீராக நாங்கள் எந்த தொழிலை செய்தாலும், எங்கு பயணம் செய்தாலும், எந்த நெருக்கடிகள் மத்தியிலே வாழ்ந்தாலும், எந்த ஆபத்துக்களை கூட நாங்கள் எதிர்கொண்டாலும் இந்த இறைவன் எங்களோடு கூடவே வல்ல தேவனாக பயணித்து கொண்டிருக்கின்றார். கடலின் மேல் நடந்தார் என்று சொன்ன இந்த இறை வாக்கு என்பது கடவுள் ஆண்டவராகிய இயேசு வல்லவர் என்பதை, எல்லா தீமைகளையும் புயலையும் அலையையும் அவர் அடக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் அவற்றின் மீது அவருக்கு ஆதிக்கம் இருக்கின்றது, வல்லமை இருக்கின்றது என்பதை எடுத்துச் சொல்லுகின்றார். அனுதினம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அலை போன்று, புயல் காற்று போன்று துன்பங்கள் துயரங்கள் எங்களை சந்தித்தாலும் இறைவன் இவற்றையெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு வல்ல தேவனாக எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் நம்புகின்ற பொழுது எங்களுடைய பயணமும் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய வாழ்வும் எப்பொழுதும் அமைதியானதாகவும் நிரந்தரமானதாகவும் எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் பாதுகாப்பானதாகவும் அமையும். இந்த வல்ல தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நாளிலே உங்களுடைய வாழ்க்கை மத்தியிலே பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்று அருள் கூறுவாராக. ஆமென்.
பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக். அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள்? வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த
காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா? அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாவை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.